ப்ரொடியூசர் கே ராஜன் நேத்து அடையாறு பாலத்திலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இதை கேட்ட திரையுலகினருக்கு எல்லாருக்குமே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சோகம். ஏன்னா கே ராஜன் அப்படின்னு வந்து சொன்னாலே தமிழ் சினிமால அவரு போல்டான ஆளு. எந்த ஒரு விஷயத்திலயும் எந்த ஒரு மேடையிலுமே வந்துட்டு யாரு என்ன அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. தப்புனா தப்பு, சரினா சரி அப்படின்னு ஒரு பேசக்கூடிய ஆள்னா தமிழ் சினிமால கே ராஜன் அவர்களும் ஒருத்தர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவரோட இந்த முடிவு வந்து யாராலையும் ஏத்துக்க முடியல. ஃபர்ஸ்ட் இவரா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் வந்து எல்லாருமே நினைச்சாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு போல்டான நபர் தான் கே ராஜன் அவர்கள். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, காருல அடையாறு வழியா போயிட்டு இருக்கும்போது டிரைவர் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிறுத்துப்பா நான் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. வாக்கிங் போன மாதிரி ரொம்ப நேரம் வந்து 1/2 மணி நேரம் நடந்துகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமே மறுபடியும் காருக்குள்ள ஏற போகும்போது மறுபடியும் டிரைவர்ட்ட என்ன சொல்றாருன்னா, இரு நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நடந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலத்து மேல ஏறி இருந்து குதிச்சுட்டாரு. அதுக்கப்புறமே தீயணைப்பு துறையர்லாம் வந்துட்டு காப்பாத்தினதுக்கு அப்புறம் கே ராஜன் அவர்கள் இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் தெரியுது. இவரோட உடலை ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிடுறாங்க. போலீசார் வந்து ஒரு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா எதனால இவர் வந்து இறந்தது, சூசைட் பண்ணிக்கிட்டாரு, என்ன காரணம் அப்படின்னு தனியா அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. ஸோ மற்ற நம்ம கோலிவுட்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு 2 மாசமாவே வந்து அவரு எந்த ஒரு படப்பிடிப்பிலுமே வந்து கலந்துக்கல. இன்னொன்னு கொஞ்சம் மன வருத்தத்துல வந்து இருந்திருக்காரு அப்படின்றது வந்து தெரிய வருது. ஸோ ஓவராலா திரைத்துறையினருக்கு வந்து அவருடைய இந்த தற்கொலை வந்து ஏத்துக்க முடியல. இன்னொன்னு பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா யாரா இருந்தாலுமே எவரா இருந்தாலுமே எந்த ஒரு இன்டர்வியூலையும் எந்த ஒரு மேடையிலையும் தைரியமா கேள்வி கேட்கக்கூடிய ஆளு, பேசக்கூடிய ஆளு. அவரோட இந்த முடிவு யாருக்குமே வந்து ஏற்புடையதாவே வந்து இல்லை. அவரோட இந்த இழப்பு தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு தான். ஸோ அவரோட குடும்பத்தினருக்கும் அவரை சார்ந்திருக்க எல்லாருக்குமே வந்துட்டு எங்களோட டூரிங் சினிமா சார்பாக வந்து எங்களோட வருத்தங்களை ஃபர்ஸ்ட் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். நேத்து காமெடி நடிகர் கொட்டாச்சி அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்திருந்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்ல வந்துட்டு சூரி அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. ஏன்னா சூரி என்னுடைய பழைய காலத்து வந்து நண்பன். அதே மாதிரி அந்த படத்தினுடைய டைரக்டர் வெற்றி அவர்களும் வந்து சொல்லியிருந்தாங்க. பழைய நண்பர். ரொம்ப வருஷமா நாங்க வந்து இண்டஸ்ட்ரியில டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கஷ்டப்படும் போது நாங்க எல்லாருமே வந்து ஒன்னா தான் கஷ்டப்பட்டு இருந்தோம். ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறமே வந்துட்டு அவர் என்னை கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு வந்துட்டு நிறைய விஷயங்கள் சூரியை பத்தி திட்டியிருந்தாரு. அதுல முக்கியமான விஷயம் அவர் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, சூரியும் அந்த டைரக்டர் அவர்களும் வந்துட்டு விடுதலைக்கு முன்னாடி ஒரு படம் வந்து கமிட் பண்ணியிருக்காங்க ஒரு நிறுவனத்துக்கு. அந்த நிறுவனம் கதையை கேட்டுட்டு ஒப்பந்தம் எல்லாமே வந்து பண்ணிட்டாங்க. இதுக்கிடையில சூரிக்கு வந்து விடுதலை கிடைச்சிருச்சு. அதனால விடுதலைக்கு அவர் வந்து போயிட்டாரு. இப்போ அந்த கதையை வந்து இந்த டைரக்டருக்கு பண்றதுக்கான விருப்பம் இல்ல சூரிக்கு. இது அவர் தான் சொன்னாரு. அந்த பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விருப்பம் இல்ல போயிட்டான் ஓகே. ஆனா இந்த கதையை கேட்ட இன்னும் சில நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கு. அதனால நம்ம இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நானுமே போயிட்டு விஜய் சேதுபதி பையன் அப்புறம் இன்னொரு ஒரு ஹீரோ வந்து அப்ரோச் பண்ணோம். 2 பேருமே இந்த கதையில நடிக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. அப்ப அந்த நிறுவனம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த கதையை கேட்டு ஓகே பண்ணவரு, ஹீரோவா கமிட் ஆனவரு சூரி. அந்த புரொடக்ஷனுக்கு நீங்க படம் பண்றதா கையெழுத்தும் கூட போட்டீங்க. அபிஷியலா இந்த புரொடக்ஷன்ல இருந்து சூரி கிட்ட இருந்து வந்துட்டு நீங்க ஒரு என்ஓசி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இவர் போய் சூரி கிட்ட வந்து கேட்கும்போது, சூரி அவர்கள் வந்து இப்ப வரைக்கும் எனக்கு என்ஓசி தரல. அந்த படமும் வந்து என்னால பண்ண முடியல. அந்த படம் எனக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா, நான் லைஃப்ல மிகப்பெரிய ஒரு ஆளா வந்திருப்பேன். என் நண்பனே இப்படி பண்ணது என்னால தாங்க முடியல அப்படின்னு அந்த பிரஸ் மீட்ல சொன்னது. ஸோ சூரி இப்படி பண்ணுவாரா அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வந்து குறிக்குது. ஏன்னா சூரி இப்படிப்பட்ட நபர் இல்ல. ஏன்னா பழைய விஷயங்கள் எதுவுமே அவர் மறக்க மாட்டாரு அப்படின்றத நம்ம இன்டர்வியூல வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை இடையில இருக்கவங்க யாராவது வந்து இந்த மாதிரியான விஷயங்களை கிரியேட் பண்ணிருக்கலாம். அதனால இந்த சம்பவம் கண்டிப்பா சூரி காதுக்கு போயிருக்கும். அதே மாதிரி அந்த பிரஸ் மீட்ல கொட்டாச்சி அவர்களும் வந்து சூரியை பத்தி சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நான் சூரிகிட்ட ஹெல்ப் கேட்டேன். ஆனா இப்போ வரைக்குமே அவன் பண்ணல. எனக்கு வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமே கொட்டாச்சி அவர்களும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு வீடியோ போட்டு நான் பேசினது தப்பு தான். ஆக்சுவலா வந்து என்னதான் கோவம் இருந்தாலும் பொதுவெளியில ஒரு நண்பனை பத்தி நான் அப்படி பேசியிருக்க கூடாது. அவனுக்குமே அந்த சைடுல ஒர்க் இருக்கும், ஏதாவது இருந்திருக்கும். அதனால மன்னிப்பு வீடியோ அப்படின்னு வந்து கேட்டு விட்டுட்டாரு. பட் ஆனா இந்த விஷயத்துக்கு வந்துட்டு சூர்யா அவர்கள் வந்து அவரோட தரப்புல இருந்து ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி, சூர்யா அவங்களோட காம்பினேஷன்ல உருவான திரைப்படம் தான் கருப்பு. ஸோ மே 15 ரிலீஸ் ஆயிடுச்சு.
சூர்யா அவர்களோட கெரியர்ல கொஞ்ச நாளாவே வந்துட்டு மிகப்பெரிய வசூல் எந்த படமே வந்து அடையல. கெரியர் ஹிட்டுமே வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. ஸோ கருப்பு படம் வந்து மிகப்பெரிய அளவுல ரசிகர் மத்தியில எதிர்பார்க்கப்படல. ஏன்னா அந்த படத்தினுடைய டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி அதுக்கப்புறம் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்ப இவர் தான் வில்லனா சூர்யாவுக்கு அப்படின்ற இந்த ஒரு விமர்சனங்கள்லாம் வந்து இருந்தனால படத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம தான் இருந்தது. ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறமே இது எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிருச்சு கருப்பு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சூர்யா சார் அவர்களோட கெரியர்ல மிகப்பெரிய ஒரு ஹிட் அப்படின்னா கருப்பு படத்தை வந்து சொல்லலாம். ஏன்னா கருப்பு படம் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் வந்து கருப்பு படமும் வந்து இருக்கு. அதுக்கு வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஏன்னா டைரக்டரா வந்து அவரை ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு. இதுக்கு முன்னாடி வந்து அவரை வச்சு அவர் படம் எடுத்திருக்காரு. டைரக்டரா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த ஒரு படம் அப்படிங்கும்போது தனியா ஒரு மாஸ் ஹீரோவை டைரக்ட் பண்றாரு. அந்த படம் நல்லா வரணும் அப்படின்றதா வந்து எல்லாத்துடைய எதிர்பார்ப்புமா இருந்தது. அதுவுமே வந்து நடந்துருச்சு. சரி, இப்போ கருப்பு படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 3 நாளைக்கு மேல கிட்டத்தட்ட வந்து 50 கோடி ரூபாய் வந்து வசூலாயிருக்கு. ஸோ சூர்யா சார் அவர்களோட கெரியர்ல ரொம்ப அதிக கலெக்ஷன் எடுக்கிற படம் அப்படின்னா கருப்பு படம் வந்து லிஸ்ட்ல சேர்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துகிட்டு படம் 100 கோடி கிளப்ல சேர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. இப்பயே வந்து நிறைய, அதாவது அடுத்த வாரம் வரைக்கும் வந்து கருப்பு படத்துக்கு டிக்கெட் இல்லை, அதுதான் வந்து உண்மை. ஸோ வேர்ல்டு வைட்ல கருப்பு எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு 3 நாள் அப்படின்னா வந்துட்டு 147 கோடி ரூபாய் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ சூர்யா சார் ரசிகர்கள் மட்டும் இல்ல, சூர்யா சாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஏன்னா அவரோட ரீசெண்ட் வீடியோ பார்க்கும்போது அதுல அவ்வளோ ஜோஸா நல்லா ஹாப்பியா வந்து இருந்தாரு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஒரே ஒரு மனுஷன் தான், ஆர்ஜே பாலாஜி. ஸோ அவரோட இந்த டைரக்ஷனும் அவரோட இந்த ஐடியாவும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ படம் முடியும் போது வந்து இன்னொரு லீடும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குமே நம்ம வெயிட் பண்ணுவோம். நீங்க கருப்பு படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்து அப்படின்றத கீழே மறக்காம என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. சினிமா நியூஸில் எப்போதுமே அரசியல் கொண்டு வரக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனால் சினிமாக்காரர்கள் வந்து அரசியலை பற்றி சில விமர்சனங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இதில் கொண்டு வரலாம். என்னன்னா விஜய் அவர்கள் சிஎம்மா பதவி ஏற்றுக்கிட்டாரு. இப்போ நிறைய பேருக்கு வந்து அமைச்சர் பொறுப்பெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்படி சினிமா பொறுப்பை ராஜ்மோகன் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு விஷால் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாத இந்த ராஜ்மோகனை கொண்டு வரும்போது இது கரெக்டான முடிவு இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை கிரிட்டிசிசம் வந்து பண்ணியிருந்தாரு. இன்னொரு விஷயம், விஷாலுக்கு எல்லாருமே ரசிகர்கள் எல்லாமே பதில் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, ராஜ்மோகன் அவர்களுக்கு வந்து முன் அனுபவம் அப்படின்றது வந்து கிடையாமல இல்லை. இன்னொன்று, இந்த ஃபீல்டில் இல்லாத ஒரு ஆளை வந்து விஜய் அவர்கள் கொண்டு வரல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ராஜ்மோகன் அவர்கள் யூடியூப்லையும் சரி சினிமாலையும் சரி நிறைய கதாபாத்திரங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால அதையும் கொஞ்சம் நீங்க வந்து பாருங்க அப்படின்னு வந்து ரசிகர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. சரி, ரசிகர்கள் வந்து பொதுவா விஜய் அவர்களோட அபிமானிகள், அதனால வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க, ஓகே விட்டலாம். ஸோ இதுக்கு நடிகர் அருண் விஜயுமே வந்து விஷாலுக்கு தரமான ஒரு பதிலடி வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா, சினிமால விஜய் அவர்கள் வந்து இருந்திருக்காரு, அதனால அவருக்கு சினிமாவை பத்தி நல்லா தெரியும். அதனால வந்து சினிமாவை அப்படியே கண்டுக்காமலாம் வந்து விட்டுற மாட்டாரு. நீங்க கவலைப்படாதீங்க. ஒருத்தர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த முடிவுல வந்து குறுக்கிடாதீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வரட்டும், வந்து நல்லது செய்யட்டும், அதுக்கப்புறமே மற்றதுக்கு வந்து நம்ம குறை சொல்லலாம். எடுத்த உடனே வந்து அவங்களோட முடிவுக்கு நம்ம குறை சொல்ல வேண்டாம். அவங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு ஒரு தரமான பதிலடி வந்து கொடுத்திருக்காரு. ஸோ இதை பார்த்த விஜய் ரசிகர்கள் எல்லாமே அருண் விஜய்க்கு ஒரு பாராட்டியும் வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் வர வைரல் சினிமாவில் வந்து உங்களை மீட் பண்றேன். அடுத்தல் பை ஃப்ரம் சைனிங் ஆஃப் விஜய் அர்ஜுன் மணிகண்டன்.